நம்ம எங்கே போகிறோம்னா நேராக சென்னை டு திருச்சி தான் வண்டி. எங்கேயுமே நிற்காது. பாயிண்ட் டு பாயிண்ட்டு ஏறவங்களாம் ஏறிக்கங்கப்பா. வண்டி எங்கேயும் நிற்காது, ஓகேவா? ஹோட்டலில் கூட நிற்காது. சைடில் வண்டி வருதான்னு பார்த்துட்டு தான் போகணும். வண்டி எதுவும் வரலப்பா. இல்லைன்னா பின்னாடியே வண்டி இடிக்குதானோ, என்ன பண்ணுறது? ஐயோ சாரிங்க, வண்டி சிக்னலில் பார்க்காமே வந்துட்டேன். நான் பாட்டுக்கும் வண்டி அழுத்தினா போயிட்டே இருக்கு, அது பாட்டுக்கும். ட்ரெயின் வேறு போயிட்டு இருக்கு. ரயில்வே கேட்டு போட்டானோலா இல்லை ஓப்பன் ஆகிடுச்சு. நான் பார்த்தோம் நடு ரோட்டில் வந்துட்டு லைட் அடித்து காட்டுறோம். ஏன்பா முன்னாடி போகிற ஆம்னி வண்டி சைடு கொடுப்பா கொஞ்சம். அடே சிக்னல் ஓப்பனில் தான்டா இருக்குது, போங்கடா. ஓ ரெட்டில் தான் இருக்கா? போட்டேன் சிக்னலை. போங்கப்பா, வண்டி எடுங்கப்பா. டேய் ஏன்டா நடு ரோட்டில் வந்து பிரேக் அடிக்கிற? போயேன்டா. நம்ம வண்டி வேறு நீட்டாக இருக்கிறதால ஏறி வளைக்கிறதா இருக்குது. என்ன பண்ணுறது? அப்பப்போ ஏறி வளைச்சா தான் வண்டி பாட்டுக்கும் போயிட்டு இருக்கும். ரொம்ப லென்த்தாக இருக்குது வண்டி. சின்ன வண்டி மாட்டி கொடுங்கன்னா மாற்ற மாட்டுறானோல. இங்கே ஒரு சிக்னலாக அதுக்குள்ளே. அதுக்கு தான் கைஸ் சிட்டிக்குள்ளே வண்டி ஓட்டும் போது வந்து நிறையா சிக்னலாக வரும். நம்ம விடுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆஃப் ரோட்டில் போயிடும். நாமனிக்கான அதுக்குள்ளே எப்போப்பா சைடு வாங்கினா கிடைக்கிற கேப்லலாம் சைடு வாங்கிட்டு போயிடறானோப்பா. வண்டி 120 போயிட்டு இருக்கு. எவன் குறுக்கால வந்தாலும் நான் பொறுப்பு இல்லைப்பா. சிக்னல் போட்டானுங்களா இல்லை ஆனில் தான் இருக்குது. சிங்கிள் ரோடு மாதிரியாச்சு. இப்போ எதிர்க்க சைடு கூட வாங்க முடியாது, எதிர்க்க வண்டி வந்துக்கிட்டே இருக்கும். கைஸ் இந்த இடத்த பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஃபுல்லாக அப்படியே பாலைவனம் மாதிரியே இருக்கும். அதாவது வந்து அது பூங்கான்னு நினைக்கிறேன். பூங்காந்தா பூங்கா தானே இருக்கணும், பாலைவனமாக இருக்கு. எங்கேயாச்சும் ஹோட்டலில் நிறுத்தலான்னு பார்த்தா நல்ல ஹோட்டலே எதுவும் வரமாட்டுது. என்னப்பா இவ்வளோ டிராஃபிக்கு? ஓ சிக்னலா? இன்னும் ஆச்சரியமாக இருக்குது, எல்லா சிக்னலும் ஓப்பன்லேயே இருக்குது இன்றைக்கிண்டு. சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளே ரெட்டை போட்டானோ. தொடங்கப்பா. டைமிங் தான் நமக்கு முக்கியம். வண்டி நேராக சொன்ன மாதிரி சென்னையில் போய் நிறுத்திடணும். அப்பா வண்டி ஹார்ன் அடித்தாலும் நூறதில்லை. ப்ரைவேட் வண்டி அப்படியே நிறுத்திடணும் கைஸ். இவனை நம்பினா நம்ம வேலைக்கு ஆகாது, ஏறி போயிட வேண்டியதான். ஆஹா மழை வேறு வருது.
லைட்டாக போடியா, வைப்பரை போடு. நான் வைப்பர் வேலை செய்யலை. ஒன்றும் அந்த அளவுக்குலாம் மழை வேகமாகலாம் வரல, பொறுமையாக தான் வருது. நம்ம போகிற ஸ்பீடுக்கெலாம் வந்து வேலைக்கு ஆகாது. அப்படியே வழியை விட்டுருங்க, எவன் பொருட்களை வந்தாலும் நான் பொறுப்பு இல்லை. அப்படியே வண்டியை ரைட்டில். கைஸ், நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆகிடும் பஸ் ஸ்டாண்டுக்கு. இந்த ரோடு வந்து எகத்தால ரோடு, இது மேடம் பள்ளமாகவே இருக்கும். வண்டி இறங்கும் போது வேகமாக இறங்குது, ஏறும் போது ஏற கூட மாட்டேது. பெட்ரோல் போடலான்னு பார்த்தா வேணாம், நம்ம அங்கே போய் போட்டுக்கோம், இங்கே ரேட் அதிகமாக இருக்குது. மழையே நின்றுச்சு, வைப்பர். நம்ம சொன்ன மாதிரி ஹைவே வந்தாச்சு, டபுள் ரோடு. இதுக்கப்புறம் வண்டி வேகமாக போக வேண்டாம். நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டோம் கைஸ். பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டு வண்டி நேராக பஸ் ஸ்டாண்டில் பார்க் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். கரெக்டாக சிக்னலை வேறு போட்டானோ. இப்போ சென்னை போகிறவங்களாம் எந்திரிச்சிருங்க, வண்டி சென்னை ரீச் ஆகிடுச்சு. பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருக்குது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. கைஸ், வண்டி நம்ம நேராக பஸ் ஸ்டாண்டு உள்ளே விட்டுட்டு உங்களுக்கு வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை டாட்டா பாய் பாய்.